முயற்சிகள் வெல்லும். வணக்கம். இன்னைக்கு வந்து உடம்புக்கு வந்து செரிமான சக்தி வந்து தரக்கூடிய மாயிஞ்சி ஊறுகாய் வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். மாயிஞ்சி எடுத்துக்கோங்க. மாயிஞ்சி எப்படி இருக்குன்னா, இந்த பாருங்க, நம்ம நார்மலாக இஞ்சி வாங்குவோம் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கும். தோலை சீவினிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த தோல் சீவின மாயிஞ்சியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க. கடுகு வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து 6 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ மாயிஞ்சி ஊறுகாய் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மாயிஞ்சி ஊறுகாய்க்கு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு இது மாதிரி தாளிப்பு கரண்டி வந்து போட்டுக்கோங்க. போட்டு நம்ம கடுகு எடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த கடுகு, வெந்தயம் எடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த வெந்தயம், அடுத்தது இது கட்டி பெருங்காயம் இதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. நான் வறுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம கடுகு வெந்தயம் இந்த பெருங்காயம் எல்லாம் போட்ட பாருங்கள், அது நல்லா வறுபட்டுருச்சு. கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆற வச்சுட்டு அரைக்கணும். அடுத்ததை காட்டுறேன். நம்ம வறுத்த கடுகு வெந்தயம் பெருங்காயம் இது எல்லாத்தையுமே இது மாதிரி உங்கள் வீட்டில் வந்து இடிகள் இது மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி இதுலேயே வந்து இடிச்சுக்கோங்க. இல்லையா மிக்சி ஜாரில் சின்ன ஜாரில் போட்டு இதை நைஸாக வந்து பவுடர் ஆக்கிக்கோங்க. நான் பவுடர் ஆக்கிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. நம்ம இந்த இடிக்கல்லில் போட்டு இந்த கடுகு வெந்தயம் எல்லாம் போட்டு பாருங்கள், அது இந்த அளவுக்கு பவுடர் ஆக்கிக்கோங்க. வந்து மாயிஞ்சி ஊறுகாய் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு கிண்ணம் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம சின்ன சின்னதாக அரிஞ்ச இந்த இஞ்சி இருக்குது பாருங்கள், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிளகாத்தூள் எடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த மிளகாத்தூளை வந்து அப்படியே பரவலாக வந்து இதை போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு எடுத்துருந்தேன் பாருங்கள், அந்த உப்பையும் இதோட சேர்த்துக்கோங்க. இதில் வந்து கடுகு வெந்தயம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டிருந்தேன் பாருங்கள், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துருந்தேன் பாருங்கள், இந்த நல்லெண்ணெயை இந்த கரண்டியில் வந்து கொஞ்சம் வெதுன்னு வந்து இதை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இதையும் என்ன பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக அப்படியே வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டுட்டு ஒரு கரண்டியில் வந்து கிளறிக்கோங்க. நான் கிளறி விட்டு காட்டுறேன். இது பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் போட்டிருந்தோம் பாருங்கள், மாயிஞ்சியோட எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதை எடுத்து இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பாட்டிலில் கூட இதை வந்து வச்சுருங்க. ஒரு 2 நாள் மட்டும் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து சாப்பிடலாம். அது சாம்பார் சாதத்தோட தயிர் சாதத்தோடலாம் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.